இந்த வெளிநாட்டில் அப்படி என்ன இருக்குது என்றதை இந்த காணொலி ஆராய போகுது. எவ்வளோ காசை அவங்கள கொள்ளி அடித்து கொண்டு போனதுக்காக எங்கட சனம் வெறியா கட்டுது. எந்த மைண்ட் செட்டில் எவ்வளோ படிகள் இருப்பீர்கள். இப்போ வேறு கவர்மெண்ட் வேறு முறாக்குவாங்க. உங்களோட மனசில் இருக்கிற உண்மையான விஷயத்தை சொல்லணும். உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேன்ட்டு கனேடியன் விசிட்டர் விசா பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அது இப்போ அப்படி இப்படி மற்ற வேலை கிடைக்கலண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போனாக்கள் நிறைய பேர் திரும்பி வராமல் இருக்கணும். அங்கே கட்டாயம் ஒரு வீடு தேவைதானா என்னுடைய கேள்வியை தான். இலங்கை வாழ்க்கையும் அங்கத்தை வாழ்க்கையும் நான் கிட்டத்தட்ட ஒப்பிட்டு கதைக்க போகிறேன். இஞ்சத்தை விட அநேகமானாக்கள் போனது யுத்த காலத்தில் அங்கே இங்கே நாட்டு பிரச்சனையால் போனதால நீங்களே தான் கேட்குறீங்க ஏதாவது வெளிநாட்டு ஆசை வந்துட்டு தான் சொல்லி. வாகனங்களுக்கு இல்லை, டேங்குகளுக்கு மூச்சு திணறி போனாக்கள் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு முந்தி போனீங்கள்ன்றது முதலாவது விஷயம். இதை நீங்கள் சொல்லணும். ஏற்கனவே சொத்து பத்து இல்லாமல் உள்ளால தான் நான் கதைக்கிறேன். விளங்குதா? இப்போ ஒரு 8-10 ஏக்கர் காணிகள், தென்னந்தோட்டங்கள் அவைன்ற கதை இல்லை. என்னுடைய லைஃப் ஸ்டைலை சொல்கிறேன். நிஞ்ச விடிய ஒழும்பினேன்டா பிள்ளைகளை கொண்டு போய் மாமி வீட்டை விட்டுட்டு அவன் நர்சரிக்கு போடுவேன். அப்புறம் நானும் பைக்கும் போய் பஸ்ஸுக்கு அதில் நின்றுட்டு எறி போனோம்டா. கிளிநொச்சிக்கு நான் போவேன், அவள் இஞ்சால பக்கமாக சாவச்சேரி பக்கமாக போவாள். என்னென்னு சொல்கிறது, இப்போ தனியாக பானும் பருப்புன்னு சாப்பிட்றதான் வாழ்க்கை என்றும் இருக்குது. இப்போ கனடா போன்ற மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியில் தம்பி இருக்கான். நான் சொல்லுவேன் பக்கத்து வீட்டுக்காரர் கதைக்கிறதே இல்லைடாண்டு. அது இங்கே பெம்பலா திரிஞ்சவன், படியல் செட்டாக திரிஞ்சவன் அங்கே வந்தால் என்ன மாதிரி எதிர்நோக்குவன். நான் 5000 மிச்சம் பிடிக்கிறதே சரியான கஷ்டம். சரி முக்கி தாக்கி 2 பேரும் வேலை செய்து ஒரு 10,000 மிச்சம் பிடிக்கிறோம்னாலும் நான் சொல்ல வர்றது பணவீக்கம். காசு 5 வீதம் பெருமதி இல்லாமல் போகுது. வட்டி 6 வீதம் ஒரு வீதம் தான் எங்களுக்கு அதில் பேங்கில் வரப்போகுது. தாயே சொல்லி தானே வளப்பா உனக்கு என்னடா போகிற இடத்த கிடைக்கும் தானே என்று படிக்கனுக்கு சின்னலேருந்து சொல்லப்படும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது இங்கே இருந்து என்ன செய்கிறதுன்னா வேகமாக யோசிக்கிறது. கன பேர் சொல்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள்லாம் நிறைய பேர் இப்போ இங்கே காணிகள் எல்லாம் வேண்டினோம் வேண்டதால சும்மா ஒரு நார்மல் காணியாக இருந்தது 5 லட்சம் 6 லட்சம் பிறப்பு. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி இதுவரைக்கும் நான் செய்யாத மாதிரியான ஒரு காணொளி. ஆனால் நீங்கள் இந்த காணொலியை கடைசி மட்டும் பார்த்துட்டு உங்களோட மனசில் இருக்கிற உண்மையான விஷயத்தை சொல்லணும். உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேன்ட்டு எனக்கு சொல்ல வேணும். என்ன விஷயம்ண்டா என்னடா நிறுவனம் அப்படி கேட்க போகிறான்னு தானே பார்க்குறீங்க. வெளிநாட்டுக்கு இலங்கையிலேருந்து நிறைய பேர் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லை, தமிழன் இல்லாத நாடும் இல்லை. நான் இப்போ கேட்க வர்றது நிறைய விஷயம் ஒரு அனலைசிங் தான் இது. ஆனால் உண்மையாக சொல்லணும், அதான் எனக்கு தேவை. இந்த வெளிநாட்டில் அப்படி என்ன இருக்குது என்றதை இந்த காணொலி ஆராய போகுது. இன்றைக்கு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த காணொலியில் இலங்கையிலிருந்து நீங்கள் போய் வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகள் எப்படி நீங்கள் வென்றிருக்கிறீங்கள் உங்களோட வாழ்க்கையில், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சவால்கள் என்ன, இலங்கை வாழ்க்கையும் அங்கத்தை வாழ்க்கையும் நான் கிட்டத்தட்ட ஒப்பிட்டு கதைக்க போகிறேன். இஞ்சத்தை விட இங்கே என்ன பெட்டராக இருக்குது, அங்கே என்ன பெட்டராக இருக்குண்டு முக்கியமாக பார்ப்போம். எங்களுடைய மக்கள் எல்லாம் 85-90களில் போனாக்கள் தான் இப்போ வெல் செட்டில் ஆகிருக்கணும்ன்றது வெளிப்படையான உண்மை. ஆனால் அங்கே போய் எப்படி முன்னேறினவைன்றது அறிய எனக்கு ஒவ்வொரு ஆவல். ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக நான் கதைச்சிருக்கிறேன், நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன். என்றாலும் இது ஒரு பொது தளம் என்ற ரீதியில் நீங்கள் உண்மையான கருத்துக்களை இதில் பகிர வேணும். முக்கியமாக நீங்கள் போகைக்கு அநேகமானாக்கள் போனது யுத்த காலத்தில் அங்கே இங்கே நாட்டு பிரச்சனையால் போனதால் அசூல் அடித்தோ என்னவோ நிறைய பேர் அசைலம் அடித்து அங்கே பிஆர் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ரெண்டாலும் இப்போவும் போய் கொண்டு தான் இருக்கணும் வெளிநாட்டுக்கு. இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு இப்போ போகாமல் இருக்கணுமா? இந்த கனேடியன் விசிட்டர் விசா பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அது இப்போ அப்படி இப்படி மற்ற வேலை கிடைக்கலண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போனாக்கள் நிறைய பேர் திரும்பி வராமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கணும். கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் போன என்னுடைய ஜிஎஸ் இருந்த ஒரு நண்பன் ஒரு ஆள் இருக்குது. அதேமாதிரி பக்கத்தில் அயல் கிராமத்தில் உசன்லேருந்து போன ஒரு தம்பி ஒரு ஆள். அப்போ அவை இப்படி சர்வை பண்ணிக்கணும் என்ன மாதிரியான சவால்கள்ன்ட்டு நான் அவையோட நேராக கதைச்சிருக்கிறேன். ரெண்டாலும் போகிறவன் போய்கொண்டு தான் இருக்கிறான் இல்லையா? நீங்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனை இருப்பேன், நீங்களே என்னதான் கேட்குறீங்க ஏதாவது வெளிநாட்டு ஆசை வந்துட்டு தான் சொல்லி. நேற்றைய காணொலியிலே நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கட்டத்தில் மைண்ட் இப்போ நிலையானது இல்லை தானே. இப்போ சூழ்நிலைகள் புறச்சூழல் மாறிக்க எங்களுக்கு ஒரு ஐடியா வாரது வளமே. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கும் இந்த ஐடியா வந்திருக்கும். அப்போ எல்லாற்ற மனதுக்கும் தீனி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேட்க போகிறேன். முதலாவது, நீங்கள் முந்தி போகைக்க எத்தனையோ பேர் பல நாடுகளுக்கு இல்லை, ரஷ்யாவுக்கு போய் அப்போ அங்கே விசா நினைக்கிறேன். அதாவது எந்த நாட்டுக்கும் சில விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய நாடுகள் இருந்த நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஜப்பான், ரஷ்யா, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அந்த இடங்களுக்குள்ள போயிட்டு அந்த இடத்துலேருந்து மாறினாக்கள் நிறைய பேர் இருக்குது.
வாகனங்களுக்கு இல்லை, டேங்குகளுக்கு மூச்சு திணறி போனாக்கள் இருக்குது. பலவிதமாக குளிர்களுக்கு எல்லாம் ஆப்பிட்டு ரந்தாக்கள் இருக்குது. இப்படி கணக்க விஷயம். அதே மாதிரி அங்கே கனடாவுக்கு போகிறதுக்கு அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகளில் அந்த மெக்சிகோவில் பெரிய பெரிய கேங்குகள் இருக்குது. அவங்கள்ட்ட மாட்டி இறந்தாக்களும் இருக்குது, பயங்கர கஷ்டப்பட்டு போனாக்களும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் உண்மையான்றதை இதை கமெண்டாக பதிவிடணும். அதாவது நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு முந்தி நீங்கள்ன்றது முதலாவது விஷயம். இதை நீங்கள் சொல்ல வேணும், ஒனஸ்டாக சொல்ல வேணும். ஏன்னா நான் என்னுடைய காணொளிகளில் நான் என்னுடைய அனுபவங்களை ஒரு விதமான ஃபில்டரும் பண்ணாமல் நேரடியாக கதைக்கிறேன். நான் என்னென்னா மக்களுக்கு பிரியோசனமாக இருக்குது. மக்கள் கண்ணை வச்சு பிடிப்பினம் பொய் சொல்கிறானா அல்லது உண்மை சொல்கிறானாண்டு மக்கள் அவ்வளோ விசரங்கள் இல்லை. ஸோ நீங்களும் உங்களோட கண்ணை நான் கமெண்ட்டில் பார்க்க முடியாதானே, ஆனால் ஒனஸ்ட்டாக சொல்ல வேணும். நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு போனீங்க, அந்த காலத்தில் சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருந்தால் என்னத்துக்காக போனீங்கன்னு அநேகமாக சுருக்கமாக சொல்லலாம், ஃபுல்லாக சொல்லணுமெண்டு இல்லை. இது முதலாவது என்னுடைய கேள்வி. இது நீங்கள் கட்டாயம் சொல்லணும். அடுத்தது இந்த புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி, முதலாவது ஒரு மனுஷன்ட்ட தேவைகளை பற்றி பார்ப்போம். சயின்ஸை கதை இப்போ முக்கியமாக இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னுண்டா எனக்கு அடிப்படை தேவைகள் நிறைவு செய்திருக்க வேணும். இப்போ இலங்கையிலேயோ சரி, வெளிநாட்டிலேயோ, கனடாவிலேயோ, ஆஸ்திரேலியாலேயோ, நோர்வேலேயோ, லண்டன்லேயோ எங்கேயோ சரி, எனக்கு அடிப்படை தேவைகள் இருக்குது. உணவு, உடை, உறையுள் என்று படிச்சிருக்கிறோம், எல்லாருமே படிச்சிருக்கிறோம். சரி, உணவு எங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், வெளிநாட்டிலையும் கிடைக்கும். உடுப்பும் அதே மாதிரி தான். வீடு சில பேர் வெளிநாட்டில் வாடகைக்கு இருப்பினோம், அநேகமான ஆட்கள். சில பேர் வீட்டை வாங்கி இருப்பினோம், அதாவது வங்கி அந்த பணத்தை செலுத்திடும், மோக்கேஜ் பண்ணிடும், பிறகு சொட்டு சொட்டாக கட்டுறது. இது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. எஸ்ஏல, இங்கிலீஷில் வர எஸ்ஏல ஒரு கேள்வி, அதாவது வீட்டை விலைக்கு வாங்குறதா மோக்கேஜுக்கு வாங்குறதா நல்லம்ன்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் இருந்து செட்டில் ஆகி வேலை வீடு என்று இஞ்சத்தை மாதிரி இருக்கிறவங்க 90% ஆட்கள். நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலை சொல்கிறேன். இங்கே விடிய ஒலிம்பில் என்னென்னா, பிள்ளைகளை கொண்டு போய் மாமி வீட்டை விட்டுட்டு அவன் நர்சரிக்கு போடுவேன். அப்புறம் நானும் பைக்கும் போய் பஸ்ஸுக்கு அதில் நின்றுட்டு எறி போனோம்டா. கிளிநொச்சிக்கு நான் போவேன், அவள் இஞ்சால பக்கமாக சாவச்சேரி பக்கமாக போவாள். பிறகு 2 பேரும் 5 சொச்சம் ஆகிடும். 5 சொச்சம் ஆகினா நான் என்ன செய்வேன், வேலையால் வந்தோடனே உடுப்பை மாற்றிட்டு படத்தெல்லாம் கிடக்க மாட்டேன். இந்த யூடியூப் வீடியோக்களை கதை பண்ணியிருந்து கதைச்சி போட்டு அதை எடிட் பண்ணுற கேப்புக்குள்ளே போய் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வீட்டிலேருந்து எடிட் பண்ணி போட்டு ஒரு 7-8 மணி மட்டும் எடிட் பண்ணி போட்டு போடுவேன். பிறகு கொமெண்ட்டுகளுக்கு ரிப்ளை பண்ணி கொண்டிருப்பேன். பிறகு சாப்பிடுவேன், நித்திர கொள்ளுவேன். நித்திர கொள்கிற கொஞ்சம் லேட்டாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிறகு ஒழும்பி போவேன். வெளிநாட்டிலேயும் இதே மாதிரி இருப்பினோம், 2 வேலை செய்வினோம். ஒரு வேலை அங்கே இஞ்சதே மாதிரி ஷிஃப்ட்டுகள் அங்கே ஒரு ஷிஃப்ட்டுண்டா அது கட்டாயம் வந்தலாம் தானே. இப்போ கன நேரம் அங்கே நிற்கிறது இல்லை, சில பேர் நின்று செய்கிறதா கேள்வி நான் அறிஞ்சு. கை காசுக்கு நிற்கிறார்கள். அந்த ஷிஃப்ட் முடிய இன்னொரு வேலைக்கு போவினோம். பிறகு படுப்பினோம் போவினோம். இன்னொரு டைப் இருக்குது, நாடாக சுற்றி திரிவாங்க. அதாவது உல்லாச பறவைகளாக இந்த நாட்டை அனுபவித்து அப்படி சுற்றி திரிகிற சொல்ல வாரது. இந்த வீட்டுக்கு முதலிடுறது அங்கே கட்டாயம் ஒரு வீடு தேவைதானா என்னுடைய கேள்வியே தான். ஏனண்டா வெளிநாட்டுக்கு போனால் எல்லாரும் சொல்கிறது என்ன, இஞ்சி ஒரு வீடு இருக்குது இலங்கையில், உனக்கு நீங்கள் அங்கே போகிற, அங்கே நீ போய் வீடு வேண்டி நீங்கள் எப்போ செட்டில் ஆகிறது என்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டு அந்த போகிறவனையும் அமர்த்தி போடுவினோம். அதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குது. அதாவது வீடு வெளிநாட்டில் கட்டாயம் தேவைதானோ. ஏனண்டா இப்போ ஒவ்வொருத்தட்ட டாஸ்க்காக தான் சொன்னேன், போகிறது வாரது இருக்கிறதுண்டா ஓகே. அதாவது நான் சொன்னேன் எந்த ருட்டீன் மாதிரி. சில பேர் வேறு வேறு நாடுகளை பார்க்க ஆசைப்படுவினோம். இந்த உலகத்தில் நாங்கள் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம், இப்படியே ஒன்றுமே அனுபவிக்காமல் செத்தாக்கள் நிறைய பேர் இருக்குது. நான் கேட்குறேன், ஏன் அப்படி சாக வேணும்னு கேட்குறேன். இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ தனியாக பானும் பருப்புன்னு சாப்பிட்றது தான் வாழ்க்கைன்றும் இருக்குது. அதில் இப்போ நிம்மதின்றது புறச்சூழல் காரணிகள் இல்லை, அகம் சார்ந்தது. இப்போ எனக்கு நிம்மதி வரணுமெண்டா வெளிநாட்டுக்கு போய் தான் வரணுமெண்டு இல்லை, எங்கேயும் இருக்கலாம். ஆனால் ஒரு தேடல் உள்ளவனுக்கு இப்போ செட்டையை விட்டு எல்லாம் தானே அவனுக்கு பறந்து தெரிய விருப்பமாக இருக்கும். அது ஒவ்வொரு ஆள், இட் டிபெண்ட்ஸ், அது ஒவ்வொரு ஆளுக்குமே மாறுபடும். நான் கேட்க வாரது, வீடு கட்டாயம் தேவைதானா? நீங்கள் வீட்டை எத்தனை பேர் முக்கியம் நினச்சி வேண்டி இருக்கிறீர்கள்? அதுக்கு கணக்கு பிரச்சனைகள் இருக்குது தான். வாடகை வீட்டில் இருக்க ஆணி அடிக்கல, அது அடிக்கடி பாப்பினம், குறை சொல்லுவினம், அப்படி கணக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஒரு படம் தூக்கணும், தூசு கட்டணும். உங்களோட வீடுன்னு சொன்னால் பிரச்சனை. ஆனால் உங்களோட வீடுன்னு சொன்னாலும் இப்போ இங்கேதே ஆக்கள் வீடுகளை சொல்கிறது பெங்களூர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது. இப்போ ஒரு காணிக்குள்ள ஒரு மூலையில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கும், மிச்சம் பெருங்காணி இருக்கும், தென்னியல், கங்கு மட்டையல், கொக்காரையல், பாளையல்ன்ட்டு அதுக்குள்ள அடுக்கி இருக்குங்கள். ஒன்று ஒரு கட்டில் ஒரு கரையில் ஆட்டுக்கொட்டில் கிடக்கும். வெளிநாட்டில் அப்படி இல்லை, ஒரு பெரிய ஃப்ளாட் ஹவுஸ் இருக்கும். அதில் ஒரு மூலையில் ஒரு வீடு, பக்கத்து வீட்டுக்காரன் அதே சுவருக்கு பக்கத்தில் இன்னொரு தினம் ஏதோ வேறு ஒரு இப்போ கனடா போன்ற மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியில் தம்பி இருக்கான். நான் சொல்லுவேன், பக்கத்து வீட்டுக்காரர் கதைக்கிறதே இல்லைடாண்டு.
எங்கேயாவது வந்தால் லிஃப்ட்டுக்கு வந்தால் ஹாய் ஹலோ இல்லை கிறிஸ்மஸுக்கு ஹலோ அங்கே போய் இஞ்சி மாதிரி பலகார சூடு புகைக்குது 4-5 ரங்கம் கிடா வெட்டா முதுவலெல்லாம் அங்கே இல்லை. ஆளே கண்ட பேக்கே இழுத்து மூசி தூக்கி இருந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இருக்கிறது அங்கே வீடு கட்டாயம் தேவையா? ஏனெண்டா வீடு நாங்கள் வேண்ட போகிற வீடு இஞ்சத்தை மாதிரி பெங்களூர் ஹவுஸ் வேண்டி உங்களோட வீட்டு கொண்டாட்டத்துக்கு எல்லோரும் பெற போகிறது இல்லை. அப்படியும் இருக்கணும். என் மாமா அவர்கள் பெரிய இஞ்சத்தை மாதிரி 12 பிறப்பு காணிக்க வேண்டி இருக்கிறார் வீடு. பேர் சொல்லல, அவரை பற்றி லைட்டாக ஒரு வீடியோவில் போட்டு நான் விளங்கும். லண்டனில் ஒரு பெரிய சாப்பாடு கடை வச்சுக்கார். அவர் இஞ்சத்தை மாதிரி தான் வாழ்கிறார். அவர் கடின உழைப்பு, அவர் ரியல் எஸ்டேட் செய்தவர், அவர் பயங்கர பிஸ்னஸ் மைண்ட் அவர். அப்படியும் இருக்கணும். அதாவது வீடு கட்டாயம் தேவைதானோ என்று இது உண்மையாக நீங்கள் சொல்ல வேணும். அடுத்தது இங்கே இப்போ இருக்கிற அநேகமான செட்டப் வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட கதைக்கிறேன்றதும் பார்க்க கதைக்கு நேரம் இல்லை. விளங்கிட்டாக அதை அவையும் எங்கேயாவது போவினோம், நாங்களும் போவோம். பிறகு நேரமே இருக்காது. பிறகு வந்தால் எங்களோட குழந்தைகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, பிள்ளைகள் விளையாட விடுறது, எங்கேயாவது போகிறது, உறவுகளில் கொண்டாட்டம் பெறும். இங்கேயும் நாங்கள் ஒரு தனிமரமாக தான் வாழ்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? முக்கியமாக ஏர்னிங்கை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். அதாவது பக்கத்து வீடு சுத்தம் உறவுகள் இருக்குதான். இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் நின்றாலாம் இங்கே நிறைய பேர் வருவினம், எங்களை சுற்றி நிறைய பேர் வருவினம். ஒரு நன்மதி மீளண்டா எங்களை வந்து ஆற்றுப்படுத்துவினம், அந்த ஒரு விஷயம் இருக்குது. வெளிநாட்டில் எனக்கு தெரிஞ்சு அநேகமான ஆட்களுக்கு அந்த விஷயம் இல்லை. சில பேர் குடும்பமாக பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். எங்களோட அப்பா மச்சானாக்கள் எல்லாம் பக்கத்து இருக்கணும். அவை ஒரு 6-7 சௌரங்கள் எல்லாருமே ஹெரோவில் கிட்ட இருக்கணும். அப்போ அவைக்கு இஞ்சத்தை மாதிரி தான் இருக்கும் அவை அங்கே வாழ்கிறது. அதாவது இந்த விஷயம் நான் சொல்கிறது ரெண்டாலும் இப்போ அவையால் அப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குமோ எனக்கு தெரியலை. ஏன்னா அவை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்தில் கமிட்மெண்ட் ஆகிருப்பினும் நான் கேட்குறது, உங்களுக்கு உங்களுடைய அயலவர்களை அவர்கள் சார்ந்த நிம்மதிகள் அங்கே கிடைக்குதா, அல்லது நீங்களே உங்களோட பாட்டை மேனேஜ் பண்ணி கொண்டு தனிமரங்களாக வாழ்றீங்களா? அதாவது இங்கே பெம்பலாக திரிஞ்சவன், பொடியல் செட்டாக திரிஞ்சவன் அங்கே வந்தால் என்ன மாதிரி எதிர்நோக்குவன். நான் வந்து முந்தி அப்படி தான் திரிஞ்சேன். நான் முந்தி கிரவுண்டுக்கு வெராட்டியே கோல் அடிப்பாங்க, நிறுவனம் எங்கள் காணையிலேருந்து என்னடா பெம்பல் அடிக்கணும். எப்போ கல்யாணம் கட்டினேனோ அது எல்லாம் எனக்கு இல்லை. நானாச்சு என் வீடாச்சு அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ ஒரு 2017 கிட்டத்தட்ட 9 வருஷமாக நான் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து நான் சும்மா என்ன தனியாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி என்று வையுங்களேன். அப்போ இதுக்கு நீங்கள் அங்கே என்ன மாதிரி தீர்வு திட்டம் வச்சிருக்கிறீங்க? இது முதலாக கேள்வி. பணம் இதான் மெயின் பிரச்சனை. ஒரு கதைக்கு ஒரு 80,000 ரூபா சேலரி, இல்லை ஒரு 70,000 ரூபா சேலரியே தான் அநேகமான மிடில் கிளாஸுக்கு போய் கொண்டு இருக்குது. இல்லை ஒரு 65 அதுக்காக போகுது. இலங்கையில் 65-70 தான் போகுது. அநேகமான கவர்மெண்ட் ஜாப் செய்கிற ஆக்கள் பார்ட் டைம் ஜாப் செய்கிற ஆக்கள் குறைவு. சில பேர் கவர்மெண்ட் ஜாப்பை பார்ட் டைம் ஜாப்பாக செய்கிற ஆக்களும் இருக்குது. கண்ட்ராக்டில் அது எழுதுலேருந்து செய்வினோம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வேலையை விசுவாசமாக தான் உண்மையாக செய்கிறேன். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் யூடியூப் செய்கிறது முழு பேருக்கும் தெரியுமே, மீடியாவில் இருக்குது தெரியும் தானே. ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு $100 முக்குறது, அங்கே பெரிய டேக்ஸுகள் பே பண்ணுற அளவுக்கு அங்கே இன்னும் முளைக்கிறேன். இல்லை இப்போ ஐசி நம்பர் அடிக்க முழுக்க வரும் தானே வரலாறு. அந்த மாதிரி என்ன தான் முக்கினாலும் அதில் ஒரு 30,000 ரூபா உழைக்கிறோம்னு வெப்பமே ஒரு கதைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்து உழைக்கிறோம். அதை வச்சு கொண்டு ஏற்கனவே சொத்து பத்து இல்லாமல் உள்ளால தான் நான் கதைக்கிறேன். விளங்குதா? இப்போ ஒரு 8-10 ஏக்கர் காணிகள், தென்னந்தோட்டங்கள் அவைன்ற கதை இல்லை. சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பர்த்டே செய்கிறதே அவைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரியா? உண்மையாக இல்லையா நான் கேட்குறது? வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ரினோவேஷன் செய்கிறது பிரச்சனையாக இருக்கும். ஒரு கதவு போடுறது பிரச்சனையாக இருக்கும். இலங்கையில் பிள்ளைகளுக்கு இனி இப்போ நாங்கள் மிச்சம் பிடிச்சு வந்தாலும் 5,000 மிச்சம் பிடிக்கிறதே சரியான கஷ்டம். சரி, முக்கி தாக்கி 2 பேரும் வேலை செய்து ஒரு 10,000 மிச்சம் பிடிக்கிறோம்னாலும் 10,000 நாங்கள் சேவிங்குக்கு போட்டு கொண்டு போனால் பேங்கில் போட்டால் வட்டி வந்து 6.8% தான் நிற்கிது அநேகமானதுகள். சரியா? இலங்கையில் பணவீக்கம் 5% நிற்கிது. சரியா? 5.2 இன்னும் நிற்கிது. அதாவது காசுன்ற பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகும். அந்த இப்போ நாங்கள் 100 ரூபான்ற பெறுமதி வார வருஷம் வந்து 95 ரூபாயாக குறைஞ்சிடும். அப்போ நான் சொல்ல வர்றது பணவீக்கம் காசு வந்து 5% பெறுமதி இல்லாமல் போகுது. வட்டி 6% 1% தான் எங்களுக்கு அதில் பேங்கில் வரப்போகுது. விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அதை விட வித் கோல்டிங் டேக்ஸ் இருக்குது இலங்கையில். என்னது? பேங்கில் இருந்து நாங்கள் விழுகிற வட்டிக்கு 15% வரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? 1 லட்சம் ரூபா போட்டால் ஒரு கதைக்கு 7,000 ரூபா வட்டி வருதுன்னு வையுங்கவன். அந்த விழுகிற 7,000க்கு 15% வந்து வரி இலங்கையில். அது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அந்த டின் நம்பர் எடுத்து நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறேன்னு சொன்னால் அந்த வரியை வந்து நாங்கள் நீக்கலாம். அது பேங்குக்கு எடுத்து செய்து கொடுக்கணும்.
சொல்ல வாரது அப்படி மிச்சம் பிடிச்சு ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் செய்ய போகிறோம்டா இல்லை ஒரு பிள்ளைக்கு எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு மோட்டர் பைக் எடுத்து கொடுக்க போகிறோம். இப்போ பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க கட்டாயம் சும்மா 60 கதை சொல்லி நம்ம படிப்பிச்சா சரி அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனால் வைக்கணும் ஒரு வீடு கட்டாயம் பண்ணி கொடுக்க வேணும். இப்போ என்ன சொல்கிறது, அது கட்டாயம் எங்களோட சொசைட்டி தாயே சொல்லி தானே வளர்ப்பா, உனக்கு என்னடா போகிற இடத்த கிடைக்கும் தானே என்று படிக்கனுக்கு சின்னலேருந்து சொல்லப்படும். இப்போ எங்கடைய மாமா எனக்கு சொல்லுவா, பிள்ளைகள் இப்போ ஆம்பளை பிள்ளைகள் என்றாலே அவையால் வருமானம் கிடைக்கும் என்ன மாதிரியான நினைப்பாங்க எங்களை தமிழாக்கள்கிட்ட இருக்கோமா இல்லையா. நான் சொல்கிறது பிள்ளைகள்டா நினைச்சு கொள்ளுங்க. அப்போ எதிர்காலத்தில் இப்படி மிச்சம் பிடிச்சி செய்கிற ஒரு விஷயத்தில் ஒரு 10 லட்சம் சேர்க்கிறோம்னு வைப்போம். சரி 5000 சேர்த்து 2 பிள்ளைகளுக்கும் 10 லட்சம் சேர்த்தா அதுகள் 18 வயது வரைக்கும் இலங்கையின் பணவீக்கம் வருஷத்துக்கு 5 வீதம். அது இன்னும் கூட நின்றது, முதல் பயங்கரமாக நின்றது. அப்புறம் ரணில் தான் வந்து அதை குறைச்சவர். பயங்கரமாக நின்றது பயங்கரமாக. இப்போ இந்த கவர்மெண்ட் அதையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்குது அந்த பணவீக்கத்தை. உண்மையாக நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அது. அதை கூட விட்டுதுன்னா அப்புறம் காசுக்கே பெறுமதி இல்லை, அப்புறம் மிஷின் சூடாக காசை அடித்து கொண்டிருக்க வேண்டியதான். இந்த பணவீக்கம் தால இப்போ என்னென்னு சொல்கிறது, இது இந்த பேங்கின் விளையாட்டு தான். இப்போ உள்ள 1 லட்சம் ரூபாய்க்கு செய்யக்கூடிய வேலையைத்தான் நாங்கள் பிறகு 10 லட்சம் ரூபாய்க்கு செய்ய போகிறோம். விளங்குது? இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கூலி முடியுதுன்னு வைங்கோவன், ஒரு 20 வருஷத்தால் அதே வேலையை செய்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் முடியுமென்று வைப்போம். அப்போ 10 லட்சம் தான் எங்கள்கிட்ட அந்த பேங்கில் இருக்கும். காசு தண்ணியாக போயிட்டுது, லிக்விட் மணி பெறுமதி இல்லாமல் போயிட்டுது. விளங்குதா? அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது, இங்கேருந்து என்ன செய்கிறதுன்னா நேமாக யோசிக்கிறது. இங்கேருந்து என்ன எவ்வளவு தான் முயற்சி செய்யுங்க, டபுள் வேலை செய்யுங்க, பார்ட் டைம் ஜாப் செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரெஸ் மைண்ட்லாம் செய்கிறான், எவனுமே ஃப்ரீயாக செய்யலை. எனக்கு தெரிஞ்சு சின்னலேருந்து ஒரு கிடாக்குட்டி வளர்த்தவன், அல்ல ஒரு சின்னலேருந்து ஒரு வீட்டு தோட்டம் செய்தவன், வீட்டு தோட்டம் எல்லாம் செய்து இப்போ வருமானமே வாரையில். ஏன்னா ஃபுல்லாக ஹைப்ரிட் இனங்களை கொண்டு வந்து உரங்கள் தெளிச்சா தான் அங்கேனைக்கு ஹேக்கிங். சும்மா இயற்கை விவசாயம் எல்லாரும் கதைக்கிறான் தான். இயற்கை விவசாயம்ன்றதே ஒரு பிஸ்னஸ் தான் ஐயா. நீங்கள் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்வீங்க? நான் அதுக்கு போராடுற ஒரு ஆள், அதை பற்றி கதைக்கிற ஒரு ஆள், அதுவே ஒரு பிராண்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? 1-2 விதிவிலக்காக இருக்குது. உங்கள் கேரன் ரோஷன் அப்படி கொஞ்சம் பேர் அவங்க அப்படி அதில் டெடிக்கேஷனாக செய்து கொண்டிருக்காங்க. மிச்சம் இயற்கை ஆர்கானிக்ன்றதே இந்த ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் மாதிரி அதே ஒரு பிஸ்னஸ் தானே. அப்படி ஒரு விஷயமே இல்லை. அதை பற்றி இப்போ ஒரு நாளைக்காக இப்போ சொல்ல வர்றது, இலங்கையில் ஒவ்வொருத்தனும் ஸ்ட்ரெஸ் மைண்டெலாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒப்பிடுவாங்க. முந்தைய ஒரு தரம் ஒப்பிடுறீங்க ஒன் டைம். ஏன் தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிற மாமா வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் கடிதம் போடுவார், 6 மாதத்துக்கு ஒருக்கா போடுவார். அவர் அங்கே எப்படி வாழ்கிறாருன்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. சிலவில் கடிதமும் வராது, யுத்தம் நடக்கும். இப்போ தான் முழுக்க கண்ணாடி மாரி தெரியுது. என்னது முகப்புத்தகத்தை பார்த்தோன்னே மற்றவர்களுக்கு ஒரு ஒப்பீட்டு ரீதியான ஒரு எண்ணப்பாங்கு வருது அநேகமான ஆக்களுக்கு. அங்கே உள்ள ஆக்களும் சும்மா அங்கே 2 ஃபோட்டோக்களை போட்டோன்னே ஓகே அவை அப்படி வாழினமா. அப்போ உண்மையான தன்னிறைவு அங்கே எப்படி இருக்குது? பணம், அங்கே உழைக்கிற காசு எப்படி அங்கே பெறுமதியாக இருக்குது. சரி, அங்கே கொஞ்சம் மிச்சம் பிடிச்சா அங்கேயும் இதே விளையாட்டு தானா, அல்லது அங்கே மிச்சம் பிடிக்கிறத வச்சுக்கொண்டு ஏதாவது செய்து கொள்ளலாமா? அநேகமான ஆக்கள் சொல்கிறது வந்து அங்கே இதேமாரி தான். ஆனால் இஞ்சி அனுப்பிக்க பெறுமதியாக வருதுன்னு சொல்லி, சரி இங்கே கூட ஒரு ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்து அதில் ஏதாவது முன்னேற்றம் காணலாமா? அது ஒரு கேள்வியாக கேட்குறேன். ஏன்னா இலங்கையில் உழைச்சி இப்போ இருக்கிற நிலைமையில் ஏற்கனவே நாடு கடன் இருக்குது, IMF பிரச்சனை, இந்த கடன், இந்த வட்டி பத்தாவதுக்கு திரைசேரிக்கு உள்ளிட்டு களவெடுத்துருக்காங்க செட் பண்ணி. சரியா? ஐயோ சாமி, அந்த என்னன்னு சொல்கிறது, என்னத்துக்கடா இங்கே வந்து பிறந்த வந்த மாதிரி இருக்குது. திரைசேரிக்கு உள்ளிட்டு களவெடுத்துருக்காங்க. சரி, இலங்கையில் அது எல்லாமே தலைகளாக தான் போய்கொண்டிருக்குது. இந்த அரசாங்கம் சரியாக கஷ்டப்படுது. இப்படித்தானே இடத்தை பிடிக்கணும்னுட்டு எத்தனையோ தில்லாலங்கடி விளையாட்டுகள்லாம் நடக்குது. அது நம்மளுக்கு அரசியல் தேவையில்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் டென்ஷனாக இருக்காங்க. இளம்படிகள் எந்த வயசு மட்டம் எல்லாம் பதட்டமும் என்னென்ன காசு உழைக்கிறது அப்படி தான் திங்க் பண்ணி கொண்டிருக்காங்க. நான் சொல்ல வர்றது, இப்போ ஒரு யூடியூப் வீடியோவுக்கு நான் ஒரு 7 hours 8 hours மினக்கட்டேன்டா, அதில் ஒரு $100 ஒரு வீடியோவில் வரமாட்டா. அந்த மினக்கிறதுக்கு ஒரு பெருமதி 7-8 மணித்தியாலமும் கருகித்தான் இருக்கிறது. பார்த்தா விளங்கும். வரப்போகிறது அப்படியே இல்லை. அதுன்ட்டு 5 வீதம் கூட வராது. புரியுதா நான் சொல்கிறது ஒரு வீடியோவில்? ஸோ இதே எஃபர்ட்டு அங்கே போட்டால் என்னென்னா அநேகமான நாட்கள் சிந்திக்கிறது உண்டு. அப்படி வந்தால் நாங்கள் என்னத்தை இழப்போம், என்னத்தை பெறுவோம், குடும்பம் அடிபடுமா, இதை பற்றி எல்லாம் நாங்கள் சிந்திக்கணும். வளமையாக நாங்கள் சொல்கிறதையே கேள்வியாக அவங்கள்ட்ட கேட்குறேன். மாஸ்லோன்ற ஒரு தியரி இருக்குது. உணவு உடை உறைவுள் எல்லாம் எனக்கு திருப்தி என்று பட்டுடுதுண்டா, அது கிடைச்சிடுதுண்டா தான் நான் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திப்பேன். எனக்கு ஃபேஸ்புக் வேணும், ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் போடணும், மற்றவே வந்து என் கமெண்ட்ஸை என்கேஜ் ஆகி அவை எனக்கு ரிப்ளை பண்ண வேணும். இதெல்லாம் சாப்பாடே இல்லாதவன் யோசிப்பணும் இல்லை.
சரி அதுவும் கிடைச்சிட்டுதுன்னா ஓகே நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் ஆகணும், ஓகே மியூசிக்கில் செய்ய வேணும் இதாண்ட வேணும்னு சொல்லி எல்லாம் கிடைச்சிட்டுதுன்னா செல்ஃப் ஸ்ட்ரீம் தன்னிறைவில் போகும். இது அங்கே உண்மையாக கிடைக்குதா உங்களுக்கு? என்னென்னா எனக்கு தெரிஞ்ச அநேகமான வெளிநாட்டாக்கள் நான் வரைக்க அநேகமான ஒரு சிலர் ஹாப்பியாக இருக்கணும், அநேகமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை எனக்கு சொல்கிறது இல்லை, எல்லாது எனக்கு பார்க்க அப்படி இருக்கோ என்னென்னு தெரியலை. உலகங்களையும் இருக்கிற எல்லாரும் வெளிநாட்டாக்கள் எல்லாரும் இந்த காணொலியை பார்த்துட்டு தயவு செய்து ஒனஸ்ட்லியாக ரிப்ளை பண்ணுங்க. உண்மையாக என்ன மாதிரி இருக்குது, இதான் நிறுவன் வாழ்க்கை இல்லை நீங்கள் துணிஞ்சு உங்களுக்கு எனக்கு மக்களை நான் உண்மையை சொல்கிறேன். ஹெல்த் கொஞ்சம் தெரியும் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக 10 வருஷம் வேலை செய்கிறேன், 10வது வருஷம் முடிஞ்சு வேலை செய்யணுருக்கேன், 11வது வருஷமாக மியூசிக் பண்ண தெரியும். ஆனால் இவ்வளவு பண்ணுறேன்னு இல்லை, ₹1 காசு நான் உழைச்சதில்லை இதில். ஏன்னா எல்லாத்தையும் செய்கிறதால ஒன்றிலையும் ஃபோக்கஸ் இல்லை, உழைக்க முடியும். இப்போ எங்கிட்ட எத்தனையோ பேர் இந்த பாட்டுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு மியூசிக் பண்ணித்தாங்க இவ்வளோ காசுன்னு நேரம் இல்லை. ஏனெண்டா அகலக்கால் எல்லாத்திலையும் வச்சு ஏதாவது சாதிக்கணுமென்ற பேர் இல்லை, நாய் மாதிரி ஓடித்திரிகிற நிறைய இந்த மாதிரி கனபடிகள் இருக்காங்க. அப்போ இந்த களத்தில் போடுற முயற்சியை வேறு ஒரு இடத்த போட்டுட்டா நல்ல மன்றிருக்கு, அல்லது இதுவே பெட்டர் மனசி 2 புள்ள சந்தோஷமாக அவங்க இருக்கலாம் நிறுவனம் இந்த காணிக்குள்ளேண்டா. நான் தான் சொன்னேனே ஏற்றமும் முறக்கமும் தான் எங்களோட நாடு. அவனோட நல்லா செய்தால் விடுவாங்களா? இல்லை, அதுக்கும் ஏதாவது ஒரு குளாறுபடி விட்டு கொண்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நெட்டுக்க பிரச்சனைன்னு சொன்னால் என்னென்னு யோசிக்கிறது ஒவ்வொரு தினம். இல்லை நாங்கள் யோசிக்கிறது புள்ளின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இதுக்கு ஒனஸ்ட்டாக பதில் சொல்லணும். சொல்லுங்கள். அதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இங்கே காசு அங்கே எப்படி மேக் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச கன பேர் சொல்லினோம். அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். மியூசிக்கில் நான் ஒன்றுமே செஞ்சதில்லை, அங்கே வந்தால் ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம். இப்போ பயோ படிக்க எனக்கு எதிரியா நான் இன்னும் வர போகிறேன்ண்டு கரியர் பாத்வே இல்லை. இங்கே அரைவாசி படியில் பிரச்சனையே அது. அங்கே இருக்குது இன்னதை படித்தா நீ இன்னென்ன மாதிரியே போகலாம். ட்ரீ சர்ஜன்ட்டே இருக்குது, மரத்துக்கே சர்ஜன் இருக்குது. அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுறாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே கரியர் பாத்வேன்னா என்னத்தை படித்தா இன்னும் வரலாமண்டு அநேகமான பிள்ளைகளுக்கு தெரிய பாவங்களாக இருக்கும் எங்களோட மக்கள் நினைக்க. நானும் இந்த வெளிநாட்டு வாசம் முதல் வந்தேன்னு சொன்னேன், 2022 வந்தது. பிறகு குழந்தைகள் கிடைச்சோன்னு நின்றுட்டேன், போனால் குடும்பம் கஷ்டமாக இருக்குமெண்டு. திருப்ப அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மைண்டில் ஓடுது. என்ன நான் முடிவெடுக்கலை, மைண்டில் எனக்கு ஓடுது. உண்மை ஹொனஸ்ட்லியாக கேட்குறேன் மக்களை, கடவுள் சத்தியமாக தான் கேட்குறேன். நீங்கள் இதுக்குரிய பதிலை உண்மையாக சொல்ல வேணும். இல்லை நிறுவனம் நீங்கள் உங்கே சந்தோஷமாக தானே இருக்கிறீங்களா? சந்தோஷம் சரி, மிச்சம் பிடிக்கிற காசை வச்சுக்கொண்டு ஏதாவது செய்யலாமான்டா ஒன்றுமே இருக்காது, வீட்டுக்கு கேட்டே போடலாது. புரியுது என்ன சொல்லுவார்? இப்படி எந்த மைண்ட் செட்டில் எவ்வளோ படிகள் இருப்பீர்கள். இப்போ வேறு கொமெண்ட் வேறு முறாக்குவாங்க. நிறுவனா உன்ன மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன், அப்படி எங்களோட மைண்டில் சேம் பிளட்டில் இருக்கிற ஐயான்னு கொமெண்ட் கட்டாயம் போடுவாங்க. இதுக்கு உண்மையான பதிலை நான் எதிர்பார்க்குறேன். வெளிநாடு வேர்சஸ் ஸ்ரீலங்கா எப்படி வாழ்க்கை? அதான் ஸ்ரீலங்காவில் இருந்தால் என்ன செய்யலாம், வெளிநாட்டில் இருந்தால் என்ன செய்யலாம்? கனவேர் சொல்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள்லாம் நிறைய பேர் இப்போ இங்கே காணிகள் எல்லாம் வேண்டினோம் வேண்டதால சும்மா ஒரு நார்மல் காணியாக இருந்தது 5 லட்சம் 6 லட்சம் பிறப்பு. இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த 5000 ரூபா மிச்சம் பிடிச்சி அரசாங்க சம்பளத்தில் இருக்கிற சீவன் அதை வேண்டக்கூடிய சாத்தியம் இருக்குமா? 5000 மிச்சம் பெறுமா? முதலாக கேள்வி. அப்போ வெளிநாட்டாக்கள் அதை வேண்டிடுவினோம் நார்மலாக. அவைக்கு அங்கே நான் எரிச்சலில் பொறாமையில் சொல்கிறீங்கள நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இங்கே உள்ள ஆக்கள் என்ன பாங்குகள்? இப்போ வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் பெருசாக திருவிழா செய்வினோம், அப்போ இங்கே உள்ள ஆக்கள் சாதாரணமாக தான் பார்ப்பினோம். அப்போ தான் ஆனால் என்ன சொல்கிறது, இவை ஆற்றல் உள்ள ஆக்களாக இருப்பினும் ஆனால் இங்கே உள்ள பொறிமுறைகள் எவ்வளோ காசை அவங்கள கொள்ளி அடித்து கொண்டு போனதுக்காக எங்களோட சனம் பெரியா கட்டது. கணக்கு பிரச்சனை அது எழுதப்படாத தலைவிதி. என்ன எழுதப்படாத தலைவிதி இது, ஒன்றும் செய்யலாது. இதுக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? இல்லை அங்கேயும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுண்டா அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் கருத்தாக பதிவிடுங்க. ஒரு நல்ல காணொலியும் நிற்கிறேன். நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் போத் வியூவாக கதைச்சிருக்கிறேன். இதுக்கு உண்மையான பதில்களை எதிர்பார்க்குறேன். கட்டாயம் பலமையான காணொலிக்கு நான் இப்படி கெஞ்சி கேட்குறேன், இதுக்கு கட்டாயம் கூட கமெண்ட்டே எதிர்பார்க்குறேன். ஒற்று வசனமாவது போட்டுட்டு போங்க. ஒரு அனலிட்டிக்காக பார்க்குறேன் என்ன மாதிரி மக்கள் திங்க் பண்ணுறார்கள், உண்மையான ரியாலிட்டி என்ன. ஏனண்டா நான் அங்கே வந்த தானே தெரியும் எனக்கு அங்கே லைஃப்பை பற்றி, அதால் எனக்கு தெரியாது. ஸோ உங்களை ஒரு கண்ணாடி மாதிரி நான் கேட்குறேன். கட்டாயம் செய்யுங்க. மறக்காமல் இந்த தமிழ் என்ற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியையும் லைக் செய்து உங்களுடைய உறவுகளுக்கும் பகிருங்க. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் இந்த காணொலியை கட்டாயம் நீங்கள் பகிரணும். என்னென்னு சொன்னால் உண்மையான பதில்கள் அப்போ தான் கிடைக்கும். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி.